ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் சுவையாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சிக்கன் அன்காரா. இது நார்த் இந்தியன் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இன்றைக்கி தேவையான பொருள்: 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் குருமிளகு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இது கூட ஒரு தக்காளியை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பொரிச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்திடுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்திடுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேன் வச்சு அதில் கொத்தமல்லி அண்ட் பட்டை, ஏலக்காய், கிராம்பையும் சேர்த்தி, குருமிளகு, ஜீரகம், 3 வரமிளகாவையும் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாச்சுன்னா போதும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் தயிர் சேர்த்திக்கிங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டும் அரைச்சதை சேர்த்திக்கிங்க. இது கூட நம்ம பொடி பண்ண மல்லி, வரமிளகாயும் சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது கூட நம்ம கொஞ்சம் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் போட்டுடலாம். இது சிக்கனில் நல்லா பிடிக்கிற மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் அடுப்புக்கறி வச்சு இந்த பவுல் கறிக்குள்ளே வச்சுருங்க. இதுக்கு முக்கியமானதே இதுதான். இது நம்ம வைக்கும் போது இது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு, ஸ்மெல்லெல்லாம் நமக்கு கொடுக்கும். இது கூட நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி புகை போகுதுன்னு பாருங்கள். இப்போ இதை அப்படி மூடி வச்சுருங்க. இந்த புகை அடங்குற வரையும் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது, மூடியே தான் இருக்கணும். இந்த புகை அடங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டைம் எடுக்கும். இந்த நம்ம போடுற கனல் பொறுத்து. இது ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ புகையெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது சிக்கன்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு கிளறி விட்டுருங்க. அண்ட் இது கூட நம்ம அந்த பவுலில் இருக்கிற மசால் மீதியும் இதில் நம்ம சேர்த்திடலாம். இது ஒரு கொதி வரணும். இது கூட தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சில்லி பவுடரும் சேர்த்திக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நம்ம முன்னாடியே வரமிளகா, குருமிளகாலாம் சேர்த்ததுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பொடி சேர்த்திக்கிங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா வேகணும். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போது லாஸ்ட்டாக இது கூட நம்ம சின்ன பவுலில் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் அடுப்புக்கறி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதே மாதிரி மூடி வைக்கணும். புகை வந்தனையும் மூடி வச்சுருங்க. இதை மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஃபீல் இருக்கும். ஏன்னா ஸ்மெல் அந்த மாதிரி நல்ல தூக்கலாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் அன்காரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தான் ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருக்கும்.
ஆனால் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.